ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌசர் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் ஒன்று காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து சரியாக ப்ரௌஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கு இது ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத இந்த இடத்துல பார்த்து அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணாட்டி ப்ரௌஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் சர்ச் பாரில் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டீலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி பண்ணுவோமா இருந்துச்சுன்னா ஃபயர்ஃபாக்ஸில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு தீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ப்ரௌசிங் கொடுத்து ப்ரௌஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கும். அப்போயுமே சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைல் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு க்ளீன் அப் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால நம்ம மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். அதனாலையுமே வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே நம்ம மொபைல் வந்து ஸ்டக் ஆகி நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசருமே வந்து அந்த எஃபெக்ட் வந்து காட்டும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் க்ளீனப் ஒன்று பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.